அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு ஜூன் மாத ராசி பலன் 2024 கன்னி ராசி காலபுருஷ தத்துவப்படி 6ஆம் ராசியான கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். உங்களுக்கு சாதகமாக பாதகமாக நன்மையாக தீமையான இந்த மாதம் பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? உங்கள் ராசியில் கேது இருக்கார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி கும்ப ராசியில் இருக்காங்க. ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு மீன ராசியில் இருக்காங்க. 8ஆம் இடத்துல செவ்வாய் மேஷ ராசியில் செஞ்சிட்டு இருக்காரு. 9ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் குரு ரிஷப ராசியில் செஞ்சிட்டு இருக்காங்க. இதுதான் ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். ஜூன் மாதம் 12ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். ஜூன் மாதம் 15ஆம் தேதி சூரியன் மற்றும் புதனோட பயிற்சி நடக்கும். ஜூன் மாதம் 29ஆம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும். இந்த மாதம் கன்னிராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்கள் ராசி அதிபதி, உங்கள் ராசி நாதன் சொல்லக்கூடிய புதன் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் நல்ல ஒரு நிலைமையில் இருக்கார். நட்பு வீட்டில் இருக்காருங்க. இந்த மாதம் அற்புதமான மாதம். குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. தெளிவாக நடக்க போகிறீங்க. சிந்திச்சு தெளிவாக நடக்க போகிறீங்க. உங்கள் ஆசைகள் கனவுகள் எல்லாம் நிறைவேற போகுது. ஏன்னா போன மாதமெல்லாம் பாருங்கள், புதன் ராகோட பிடியில் நல்லா இருந்து புதன் நீச்சமாய் கெட்டு போயிருந்தார். ராகோட பிடியிலேருந்து குழப்பம் மேலே குழப்பமாக உங்கள் வாழ்க்கை போயிட்டு இருந்திருக்கும். ஒரு ஸ்டெடியாக உங்களால் முடிவெடுக்க முடியாமல் இருந்திருக்கும். உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிருந்திருக்கும். மந்தமாக இருந்திருப்பீங்க. ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் இந்த சோம்பலாக இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா ராசிநாதன் நல்லா இருக்கார். அப்போ உடலில் இருந்து அந்த பிரச்சனை விலக போகுது. வியாதி இல்லாமல் இருக்க போகிறீங்க. தெளிவாக சிந்திச்சு செயல்பட முடியும். நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும். உங்கள் ஆசைகள் உங்கள் கனவுகள் எல்லாமே நடக்கும். ஏன்னா ராசிநாதன் நல்லா இருந்துட்டாலே நினச்சதெல்லாம் நடக்கும்னு அர்த்தம். ஆரம்ப பகுதியெல்லாம் பாருங்கள், உங்கள் ராசி அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் 15ஆம் தேதியெல்லாம் 10ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அப்போது ஆரம்ப பகுதியும் நல்லாயிருக்கு, நடுப்பகுதியும் நல்லாயிருக்கு. சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் அற்புதமான மாதம்ங்க இந்த மாதம். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கேங்க சார், வளர்ச்சி இல்லை, முன்னேற்றம் இல்லை, திறமை வச்சுருக்கோம், நான் திறமையை வச்சு நாங்கள் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, அடுத்தவங்களாம் வளர்ந்துட்டு போகிறாங்க, எங்களால் வளர முடியலன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கான மாதம். அற்புதமான மாதம். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அருமையாக இருக்கும். என்ன பிஸ்னஸ் வேணால் பண்ணுங்கள், என்ன வியாபாரம் வேணால் பண்ணுங்கள், அந்த மாதம் ஜெயிக்க போகிறீங்க. படிப்படியாக முன்னேற்றம் இருக்கும் இந்த மாதம். ஏன்னா ராசிநாதன் நல்லா இருக்கார். ஒரு ராசிநாதன் தான் 10ஆம் அதிபதியாகவும் ஒருவர் புதன். அந்த புதன் நல்ல ஒரு நிலைமைக்கு இருக்கிறனால சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இந்த மாதம் பார்க்க போகிறீங்க. பணம் வரும். சரிங்களா? பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய நல்ல மாதம் இந்த மாதம். புதுசாக சொந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க ஐடியா பண்ணி வச்சுருப்பீங்க. சொந்த தொழில் ஆரம்பிக்கணும் ஒரு ஐடியாவில் இருந்திருப்பீங்க. உங்கள் கனவு நிறைவேறக்கூடிய நல்ல மாதம் தான் அந்த மாதம். சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு அற்புதமான மாதம்ங்க, பயன்படுத்திக்கிங்க. வருமானம் வரும். பணப்பிரச்சனை உங்களுக்கு இந்த மாதம் இருக்காது. ஏன்னா ராசிக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பாருங்கள், அவர் ஆரம்ப பகுதியில் 9ஆம் இடத்துல சொந்த வீட்டில் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துக்கு வந்துடுவார் 12ஆம் தேதியெல்லாம். இப்போ ஆரம்ப பகுதியும் நல்லாயிருக்கு, பிற்பகுதியும் உங்களுக்கு, நடுப்பகுதியும் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதம் முழுக்க நல்ல மாதம்ங்க. உங்களுக்கு பணம் வரும், நல்ல முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். கருத்து வேறுபாடு, கணவன் மனைவிக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடு விலகும். வெளியே எங்கேயும் பணத்தை கொடுத்துருப்பீங்க, கிடைக்காம இருந்திருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு பணம் வரும். வெளியே கொடுத்த பணம் உங்களுக்கு கிடைக்கும். சம்பாதிக்க போகிறீங்க. சம்பாதிக்கக்கூடிய நல்ல மாதம். வேலையில் ஒரு சில பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கும். எல்லாமே உங்களுக்கு நடக்கும். வெற்றி மட்டுமே தான் உங்களுக்கு, தோல்வியே கிடையாது. ஏன்னா ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. உங்கள் ராசி குரு பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை அதிர்ஷ்டஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. அதிர்ஷ்டஸ்தானத்திலே இருந்து குரு பார்க்குறாரு. 5ஆம் இடமும் 9ஆம் இடம்லாம் அதிர்ஷ்டம். லக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். லக்கு அடிக்க போகுது உங்களுக்கு. குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கும். ஒரு சில பேருக்கு பூர்வீக சொத்து கிடைக்கும். சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உருவாகும். தூர பிரயாணம், வெளியூர் போகணுன்னு நினைக்கிறீங்க, வெளிமாநிலம் போகணுன்னு நினைக்கிறீங்க, புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகணுன்னு நினச்சிங்க, இதெல்லாமே நடக்கலை. ஆனால் இந்த மாதம் நடக்கும். நீங்கள் நினச்ச ஊருக்கு இந்த மாதம் உங்களால் ட்ராவல் பண்ண முடியும். வெளிநாட்டு பிரயாணம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். வெளிநாடு போக முடியும். பாஸ்போர்ட் எடுத்து வச்சுருக்குங்க சார், பாஸ்போர்ட் எடுத்து வச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது, விசா கிடைக்க மாட்டேங்குது, விசா அப்ரூவ் ஆக மாட்டேங்குது, பிஆர் கிடைக்க மாட்டேங்குது, இந்த மாதிரிலாம் ஒரு ஏக்கத்துலேயும் வருத்தத்திலையும் இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் நல்ல மாதமாக இருக்கும்.
பாஸ்போர்ட் வச்சுருக்கவங்களுக்கு, வாங்கி வச்சுருக்கவங்களுக்கு இந்த மாதம் விசா கிடைக்க போகுது, பிஆர் கிடைக்க போகுது. வெளிநாட்டு கனவு, உங்களோட வெளிநாட்டு பிரயாணம் இந்த மாதம் நிறைவேற போகுது. சரிங்களா? நல்ல ஒரு மாதம், அற்புதமான மாதம். வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறேன், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் நல்ல மாதம். ஒரு சில பேர் இந்த மாதம் வெளிநாடு போயிடுவீங்க. படிப்பு விஷயமாவோ இல்லை வேலை விஷயமாவோ வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு உருவாக போகுது. 6ஆம் இடத்துல சனி இருக்காருங்க. கடன் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதம் அடைப்படும். ஏதோ ஒரு சொல்யூஷன், ஏதோ ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். எதிரி இல்லாமல் இருப்பாங்க. ஏன்னா 6ல் சனி இருந்தாலும் எதிரி இல்லாமல் பண்ணிடுவார். கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, இந்த வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைலாம் போயிட்டு இருந்து பார்த்தீங்களா, அதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு தீரப்போகுது. உங்களுக்கு புதுசாக கடன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட நல்ல கடன் கிடச்சிருங்க. சுப கடன், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, இல்லை வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, வாகனம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் கடன் வாங்கலாம், தாராளமாக வாங்கலாம். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்கார். 7ஆம் அதிபதி குரு நல்லா இருக்கார். சரிங்களா? ஒரு சில பேருக்கு மட்டும் கணவன் அல்லது மனைவியோட ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், கொஞ்சம் கவனமாக இருங்க. கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா 7ல் ராகு இருந்துச்சுனாலே ஏதோ ஒரு பிரிவினைகள், பிரச்சனைகள் கொடுப்பாரு. கணவன் மனைவி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. புதுசாக நட்பு கிடைச்சிருக்குங்க சார், எங்களுக்கு நண்பர்களாக எங்களுக்கு அமைகிறாங்க, எங்களை தேடி வர்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்கவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? 8ல் செவ்வாய் இருக்கார். வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இரவு நேர பிரயாணங்களில் ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, கவனமாக இருக்கணும். சரிங்களா? மற்றபடி இந்த மாதம் பணம் வரும், தொழிலில் முன்னேற்றம் இருக்கும், வளர்ச்சி இருக்கும், வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும், எதிரி இல்லாமல் இருப்பாங்க இந்த மாதம். எதிரி தொல்லை இல்லாத ஒரு நல்ல ஒரு மாதம் தான். கடன் அடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதம் உருவாக போகுது. இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சரிங்களா? வண்டி வாகனத்தில் கவனமாக போங்க. நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கணவன் மனைவி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து பாருங்கள், ஜூன் மாதம் 15ஆம் தேதி புதன் 10ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு, சூரியனும் 10ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அரசாங்க வேலை கிடைச்சிருங்க. ஒரு சில கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாதம் அரசாங்க வேலை கிடைக்கும். அரசாங்கம் மூலமாக சில உதவிகள் கிடைச்சிரும். உங்களுக்கு உதவி கிடைக்க போகுது, ஹெல்ப் கிடைக்க போகுது. வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன், டென்ஷனோடு இருந்திருப்பீங்க. டிப்ரெஷன், நிறைய டார்ச்சர் அனுபவிச்சிருப்பீங்க. ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருந்தீங்க. வேலையில் ஒரு குழப்பம் இருந்திருக்கும், நிம்மதி இருந்திருக்காது. அது எல்லாமே இந்த மாதம் விலக போகுது உங்களுக்கு. நீங்கள் அரசாங்க வேலையில் இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஜாப்பில் இருக்கலாம். அந்த வேலை சுமை, அந்த வேலை பளு இந்த மாதம் கம்மியாகும். அரசாங்க வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிரும். ப்ரைவேட் ஜாப்பில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிரும். இந்த மாதம் நல்ல மாதம். வேலையில் எந்த ஒரு குறையும் வராது. சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு லாபங்கள் கிடைக்க போகுது. விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் அற்புதமாக இருக்குது, நல்லா இருக்குங்க உங்களுக்கு. சரிங்களா? நல்ல மாதம் தான். தாய் வழி சொந்த பந்தங்கிட்ட இருந்த அந்த பிரச்சனைகள் விலக போகுது உங்களுக்கு. அம்மாவுக்கும் உங்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும், அம்மாவோட சொந்தக்காரங்களுக்கும் உங்களுக்கு அதெல்லாம் ஆகாமல் இருந்தது பார்த்தீங்களா, அதெல்லாமே இந்த மாதம் இருக்காது. அம்மாவுக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். அம்மாவோட சொந்தக்காரங்களுக்கும் உங்களுக்கு இருந்த அந்த கருத்து வேறுபாடு, கருத்து மோதல், சண்டை பிடிச்சிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா, அதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்காது. நல்ல மாதம் இந்த மாதம். இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க போகுது. உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக நல்ல வேலைக்கு போய் சேர போகிறீங்க. உங்கள் ஆசைகள், கனவுகள் எல்லாம் நிறைவேற போகுது. ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய, ஒரு தைரியம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதம் இந்த ஜூன் மாதம். பயன்படுத்திக்கோங்க. கன்னிராசி நேயர்களுக்கு அற்புதமாக இருக்கும் இந்த மாதம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். கோச்சார பலன் நம்ம சந்திரனை வச்சு பார்க்குறோம். சந்திரன் உடல்காரகன், மனோகாரகன் சந்திரன். லக்னங்கிறது உயிர், விதி மதின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான். விதிங்கிறது லக்னம், மதிங்கிறது சந்திரனை வச்சு பார்க்குறோம். சந்திரன் தான் மதி. சரிங்களா? அப்போது உங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்குது, உங்களோட ஆசைகள் எப்படி இருக்குது, உங்களோட விருப்பம், நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்குதா, உங்களோட விருப்பம் என்ன, இதெல்லாமே இந்த சந்திரனை வச்சு நம்ம பார்க்குறோம். லக்னங்கிறது விதி கொடுப்பனை. நீங்கள் எதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க, வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்க போகுது, இனி என்னென்னலாம் நடக்கும், நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, நீங்கள் ஒன்று நினைக்கிறீங்க ஆனால் நடக்கிறது வேறு மாதிரி இருக்கும். அதுதாங்க விதி. சரிங்களா? கொடுப்பனை, கர்மான்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன அனுபவிக்க பிறந்திருக்கீங்க, நல்ல கர்மாவை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, கெட்ட கர்மாவை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, இது எல்லாமே அவங்கவங்க தனிப்பட்ட ஜாதகம். ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் ரொம்ப முக்கியம். தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம 100% நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். என்ன வயசில் இருக்கீங்க, உங்கள் ஏஜ் என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, என்ன கிரகங்கள் உங்களை இயக்கிட்டு இருக்காங்க, என்ன கிரகங்கள் உங்களை வழி நடத்திட்டு இருக்காங்க, இது பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும். உங்கள் பிறப்பு ஜாதகம், உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க.
உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம துல்லியமாக 100% துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இனிமேல் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, என்ன வேலைக்கு போனால் நீங்கள் ஜெயிப்பீங்க, எதில் அதிகமாக சம்பாதிப்பீங்க, என்ன தொழில் பண்ணலாம், என்ன வியாபாரம் பண்ணலாம், கூட்டு தொழில் பண்ணலாமா வேண்டாமா, திருமணமாகக்கூடிய காலகட்டம் எந்த டைமில் அமையும், புத்திர பாக்கியம் எப்போ கிடைக்கும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போ செட்டில் ஆவீங்க, எப்போ நல்லா இருக்க போகிறீங்க, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்கும், என்ன கோர்ஸ் நீங்கள் படிக்கலாம், எந்த ஃபீல்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க, வெளிநாடு போகலாமா வேண்டாமா, இல்லை உள்நாட்டிலே செட்டில் ஆகலாமா, உங்களோட அனைத்து கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதில் கிடச்சிரும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.